பண்ண மாட்டோமா. பிரிட்ஜ் மேலேயும் சண்டை, ஜோனுக்குள்ளே வேற ஒரு எனிமி இருக்கான், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு எனிமி, ரைட் சைடில் ஒரு எனிமி, எல்லா இடத்துலையுமே எனிமி இருக்காங்க. இவன் வந்து க்ரோவில் நம்ம ஸ்கைலர் விட்டு உடச்சி பார்ப்பான். அவன் வந்து ஓடி வேற மறைச்சிக்கிட்டே இருக்கான். அவன் மரத்து பின்னாடி இருக்கான். அவனுக்கு வந்து ஓகே, அவனை வந்து நம்ம அடிச்சு கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம். டீம் ஐ போட்டுன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து முன்னாடி இருக்க எனிமீஸ் தான் பார்க்கணும். ஓகே, பின்னாடி இருக்க நாக் பண்ணிட்டோம். முன்னாடி ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது, அதில் ஏதாச்சும் கிரனேடு லேண்ட்மெல் மாதிரி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் ஜோனில் வந்து அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாஷ் ஃப்ரீஸு ஒரு கிரனேடு கிடச்சிருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து முதல்ல அந்த ஜோனுக்கு போயிடலாம். ஏன்னா இப்போதைக்கு ஜோனு பிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். டீம்மேட்டும் கூட வந்துடும் நினைக்கிறேன். நான் முதல்ல போய் பார்ப்போம். இங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, தெரியலாம் அவன். ஓகே, அவனுக்கு வந்து நாக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம போய் அவனை கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம போய் நம்ம நாக்கை கிளியர் பண்ணிடலாம். ஏய் இருங்க, நம்ம நாக்கை யாரும் ரிவைவ் பண்ணிட்டாங்களா என்ன? அங்கே ஒருத்தர் இருக்கா. ஆமாம், உண்மையிலே இன்னும் ரிவைவ் பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு தெரியலையே. சரி, போய் அவனையாச்சும் கிளியர் பண்ணுறோம். ஆமாம், நம்மளுடைய நாக்கு தான் அவன். ஆனால் அவனை யாரும் ரிவைவ் பண்ணியிருக்காங்க.